வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீல்ஸ் அண்ட் மெமரீஸ். இன்னைக்கு நம்ம மீல்ஸ் அண்ட் மெமரீஸில் சூப்பரான ஹாக்கா நூடுல்ஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஹோட்டல்ல எல்லாம் வாங்குவோம்ல, அந்த டேஸ்ட்டில் வர மாதிரி குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கிற மாதிரி அருமையாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து நல்லா ஹெல்த்தியாக தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சொம்பில் 2 சொம்பு அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் அளவு இருக்கும். இந்த தண்ணி சேர்த்துட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். நம்ம வந்து இன்றைக்கி நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம மேகி, இப்பி அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறோன்னா அதே தண்ணியிலேயே பண்ணிடுவோம்ல மசாலாலாம் சேர்த்து. பட் நம்ம இந்த மாதிரி ஹாக்கா நூடுல்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம அதை தனியாக வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். அதுக்காக தான் தண்ணி சேர்த்துருக்கோம். நான் வந்து இந்த பேக்கெட்டில் 2 பேக்கெட் அளவு நூடுல்ஸ் சேர்க்க போகிறேன். இந்த பேக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் 150 கிராம் இருக்குது. நான் வந்து 2 பேக்கெட் செய்ய போகிறேன். ஸோ நம்ம இதை 2 பேக்கெட்டையும் உடச்சி தண்ணியில் சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் எல்லாம் தண்ணியில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எதுக்காகனா அது நல்லா நூடுல்ஸ் ஒட்டாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்து வர்றதுக்காக. ஸோ எண்ணெயும் சேர்த்ததுக்கப்புறமா அது வந்து வெந்து வரட்டும். நம்ம வந்து 80% அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்ச அப்புறம் மீதி இருக்க சூட்டில் இது வந்து வெந்துக்கும். இன்னும் உடஞ்சி வெந்து வரும். அதுக்காக நம்ம வந்து 80% வேக வச்சோம்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம நூடுல்ஸ் வேக வைக்கும் போதே நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து மூடியெல்லாம் எதுவும் போடாமல் ஓப்பன்லேயே வேக வைக்கலாம். இல்லைனா அது வந்து கொஞ்சம் பொங்கி வர மாதிரி வரும். அதுக்காக பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்து பார்க்கும்போது நம்ம கையில் நசுக்கி பார்க்கும்போது சாஃப்டாக இருக்கணும். அதே சமயம் அது உடஞ்சி வரணும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம தனியாக வடித்து எடுத்து வச்சிடலாம். ரொம்பவும் வெந்துச்சுன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். அதுக்காக ஒரு 80% அளவு வெந்த உடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கோம். சிலர் வந்து இதில் தண்ணி கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணி இதை வந்து வாஷ் பண்ணி எடுப்பாங்க. நான் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, ரொம்ப சூடாயிடுச்சு, ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை கழுவி எடுத்துக்கோங்க கோல்டு வாட்டரில். அப்படி நம்ம பண்ணும்போது இன்னுமே அது வந்து வெந்து வராமல் நல்லா ரொம்ப உடஞ்சி குழஞ்சி போகாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டேன். எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம அது ஆறி வர்றதுக்குள்ளேயே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயும் ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து வதக்கி விடலாம். அது எண்ணெயில் நல்லா பொரிஞ்ச உடனேயும் உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரும். நல்லா கமகமன்னு இருக்கும். அந்த மாதிரி வரும்போது நம்ம காய்கறிகள் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம என்னென்ன எடுத்துருக்கோன்னு பாருங்கள். கேரட்டை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 2 கேரட்டை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கூடவே ஒரு குடமிளகாயும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பெரிய வெங்காயத்தையும் நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அப்புறமா பீன்ஸை இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நம்ம இந்த இப்பி நூடுல்ஸ் எல்லாம் வாங்கும்போது பீன்ஸ் வந்து குட்டி குட்டியாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும் இது. நல்லா எண்ணெயில் வதங்கிறதுக்காக நம்ம வந்து காய்கறிகள் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துறோம். வெங்காயம் சேர்த்துட்டு காய்கறி சேர்க்கணுன்னு இல்லை. வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, அப்புறமா வந்து குடமிளகா இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நம்ம நல்லா வதக்கி விட போகிறோம். எண்ணெயிலேயே நல்லா வதங்கும்போது நல்லா இதெல்லாம் வந்து சீக்கிரமாக வேகக்கூடிய காய்கறிகள் தான். அதனால் நம்ம எண்ணெயில் வதக்கும்போதே அது வந்து நல்லா வெந்துடும். ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் காமிச்சேன்ல அந்த நூடுல்ஸ் பேக்கெட்டில் இந்த மாதிரி மசாலாஸ் இருந்தது. ஒரு பேக்கெட்லேயே 3 பேக்கெட்ஸ் ஆஃப் மசாலா வந்து இருந்துச்சு. ஸோ நான் வந்து அந்த மசாலாவையும் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ காய்கறி வேகும்போதே நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே நூடுல்ஸ் வேக வைக்கும்போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ நம்ம இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு மட்டும் இங்கே உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா அதை கலந்து கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதோட கலர்லாம் பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வெந்த உடனேயும் கலர் மாறி வர ஆரம்பிக்கும். இந்த குடமிளகாலாம் பார்த்தீங்கன்னா முதல்ல ரொம்ப க்ரீனாக இருந்ததில்ல, ரொம்ப பிரைட்டாக க்ரீனாக இருந்தது. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு அந்த க்ரீன் கலர் கொஞ்சம் டல்லாக ஆரம்பிச்சிருச்சுல. இப்போ அது வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அந்த மசாலா பேக்கெட்ஸ் எல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், மசாலாஸ்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாக இருந்தால் மசாலாலாம் வந்து கரிஞ்ச மாதிரி ஆயிடும். அதுக்காக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அதை வந்து வதக்கி விடணும். இந்த மசாலா எண்ணெயிலையும் காய்கறியோடவும் நல்லா கலந்து வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததான் நம்ம சாஸ்லாம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸு, அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் சேர்த்துருக்கேன். இந்த சாஸ்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு இந்த சாஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், அதோட டேஸ்ட்டு நல்லா தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கூட 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் 2 பேக்கெட் சேர்த்துருக்கேன்ல, அதனால்
இன்னுமே தேவைப்பட்டா கூட சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறணும். அதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இங்கே பாருங்கள், நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல நூடுல்ஸ். நான் வந்து இந்த நூடுல்ஸை வேக வைக்கும்போதே எதுவும் உடைக்கலாம் இல்லை, அப்படியே நீள நீளமாக இருக்க மாதிரியே வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வேக வைக்கும்போதே உடச்சி கூட வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு நீள நீளமாக இருக்கிறது பிடிக்காது அப்படின்னா உடச்சி கூட வேக வச்சுக்கலாம். நம்ம விருப்பம் தான். குழந்தைங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீள நீளமாக இருக்கிறதான் விரும்புவாங்க. ஸோ இப்போ மசாலாலாம் நல்லா அந்த சாஸ்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுறணும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு டாஸ் பண்ண வரும்னா கூட நீங்கள் டாஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி கீழேருந்து மேலே எடுத்து விட்டு கலந்து விட்டிங்கனாலே எல்லாத்தையும் கலந்துடலாம். நீள நீளமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கலக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். ஒரு 2 கரண்டி அந்த மாதிரி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா ஈஸியாக கலந்து வந்துடும். அதே மாதிரி கலக்கும்போதும் நூடுல்ஸை ஒட்டுக்கா சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கிட்டிங்கன்னா நமக்கு கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். அருமையான ஹாக்கா நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சர்வ் பண்ணோன்னா அருமையாக இருக்கும். இதில் நம்ம நிறைய காய்கறிகள்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வெஜ் ஹாக்கா நூடுல்ஸை. கண்டிப்பாக இந்த மெத்தடில் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். அப்படியே நம்ம ஹோட்டலில் வாங்குவோம்ல அதே மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த ஹாக்கா நூடுல்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுல்ல, அப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணலாம். பாய்.